Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹைடெக் சேனல். இந்த சேனல் நீங்க புதுசா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா YouTubeல பேனர் இமேஜ் எப்படி அப்லோட் பண்றத பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வரும். அதுக்காக முதல்ல நம்ம Play Store குள்ள போய்க்கலாம். Play Storeல மேலே சர்ச் பார்ல Canva CANVA அப்படினு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. உள்ள அப்ளிகேஷன் குள்ள போகும். நான் அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால நான் டைரக்ட்டா அந்த அப்ளிகேஷன் குள்ள போக போறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் குள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடியெலாம் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன், அதனால் டேரெக்டாக உள்ளே போகிறேன். மேலே சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் சேனல் ஆட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன், அதனால அதுக்குள்ளே போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதில்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே உள்ளே போயாச்சு. இதில் நம்ம ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த இமேஜ் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தாலோ, அதாவது லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் இல்லை டேப்லெட்டில் பார்த்தாலோ அதுக்கான சைஸ் லிமிட் இதில் இருக்குது. இது ஃபுல்லாக வச்சிங்கன்னா டெஸ்க்டாப்பு, பக்கத்தில் இருக்கிறது டேபு, அதுக்கு பக்கத்தில் மொபைல் ஃபோன். அதுக்காக நீங்கள் மொபைல் ஃபோனில் தான் மேக்ஸிமம் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் நான் வெறும் மொபைல் ஃபோனுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி குரோமில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிறேன். எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற பொசிஷனில் வச்சா தான் கரெக்டாக நம்மளோட மொபைலில் பார்க்கும்போது அழகாக தெரியும். அதுக்காக நான் எனக்கு பேக்ரவுண்டு தேவையான அளவுக்கு இது பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வச்சாச்சு. அடுத்து அதில் டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது எங்கள் சேனல் நேம் அதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக நான் கீழே அப்லோட்ஸுக்கு பக்கத்துலேயே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டை கொடுத்து உள்ளே போனோடனே நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸ்லாம் இதிலே இருக்குது. அதில் எனக்கு தேவையான ஃபாண்ட் எதுன்றதை நான் கொஞ்சம் தேடி பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதாக தேடி பாருங்கள். ஒவ்வொன்றுலேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரும். நான் ஒரு ஃபாண்ட் ஒன்று ரெடி எடுத்துட்டேன். இப்போ இதில் எங்கள் சேனலோட பேர், அதாவது மிஸ்டர் ரெஸ்பெக்ட்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். மிஸ்டர் ரெஸ்பெக்ட் கேமிங் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கலர் மாற்றினாலோ இது பண்ணாலோ அந்த ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் எடிட்டுன்ற ஆப்ஷன் காட்டும். அப்போ சைடில் தள்ளினீங்கன்னா ஃபாண்ட்டோட கலரு, ஃபாண்ட் சைஸு எல்லாமே அதிலே காட்டும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, ஃபாண்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வைக்கிறதுக்காக ஒவ்வொரு இதாக தேடி பார்க்குறேன். எனக்கு ஒரு ஃபாண்ட் கிடச்சிருச்சு, அதனால் அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட்டு தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மிஸ்டர் ரெஸ்பெக்ட் தனியாக, கேமிங்க்கு தனியாக நான் ஃபாண்ட் ரெடி பண்ணி அதை நான் அது கூட இது பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஃபாண்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் எல்லாம் அதே இருக்கட்டும்ன்றதுக்காக அதை வச்சுக்கிட்டு ஃபாண்ட் சைஸை மட்டும் மாற்றுறேன், கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. ஃபாண்ட் சைஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது கலர் ஒயிட்டாக இருக்குன்றதுக்காக நான் விட்டுட்டேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போல்டு இருக்கிறது, ஐ ஷேப்னா கொஞ்சம் கிராஸாக வரும். அதுக்கப்புறம் யூ கடியில் கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் கடியிலையும் கோடு மாதிரி வரும். அதுக்காக இது சில செட்டிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அடுத்து லெட்டருக்கு நடுவில் ஸ்பேசிங் அந்த மாதிரி வரதுக்கு அடுத்த ஆப்ஷன் இது டிரான்ஸ்பரன்சி, ஒபாசிட்டி, பொசிஷன், நியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்காக கேன்வாவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எனக்கு தேவையானது எடிட் பண்ணிட்டேன். கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக அதே டெக்ஸ்ட்டுக்கு போய் நான் எனக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் கீழே கொடுக்கணுன்றதுக்காக. இந்த மிஸ்டர் ரெஸ்பெக்ட் அப்படின்றது என்னோட இன்னொரு கேமிங் சேனல்ன்றதுனால நான் இதில் வி கிவ் யூ பெஸ்ட் குவாலிட்டி கேமிங் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத போகிறேன். ஓகே, நான் எனக்கு தேவையானது டைப் பண்ணியாச்சு. இப்போ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவில்.
எனக்கு தேவையான பொசிஷனில் வச்சு தேவையான இதை வச்சு இப்போ நான் அதில் கீழே வந்து மிஸ்டர் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு டைப் பண்ணிக்கிறேன். அதில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஃபாண்ட்டை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணி சரியான ஒன்றா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வச்சாச்சு. அடுத்ததாக சேவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த பட்டன் கொடுத்தா சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே ப்ரிப்பேரிங் ஒரு டிசைன் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் ஷேருன்னு சொல்லி கேட்கும். ஓகே, இதாகிடுச்சு. ஷேர் வித்துன்னு கேட்டதில்ல. இதில் வந்து உங்களுக்கு எதில் ஷேர் பண்ணணும்னு தோணுதோ ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வேணான்னா கேன்சல் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இதில் சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு குரோம்குள்ளே போயிடணும். கூகுள் அதில் போய் மேலே 3 டாட் அழுத்துனீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு வரும். அதை ஆன் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. இப்போ நான் டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு youtube.com போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணதுனால அதுக்குள்ளே போகிறேன். ஓகே, உள்ளே போயாச்சு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி மிஸ்டர் ரெஸ்பெக்ட்னு சொல்லி அந்த சேனலுக்குள்ளே போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு தேவையானது யுவர் சேனல் யுவர் ஸ்டுடியோன்னு இருக்கும். இதில் வந்து யுவர் சேனல் கொடுக்குறேன். அதில் கஸ்டமைஸ் சேனல் இருக்கும் மேலேயே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்டுடியோ ஆப் இல்லைன்னா ஸ்டுடியோ ஆப் கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும். இப்போ அதில் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி லே அவுட்ஸ் பிராண்டிங் பேசிக் இன்ஃபோ இருக்குது. அதில் பிராண்டிங்குள்ளே போய்க்கோங்க. அதில் தானே பேலன்ஸ் விட்டுருந்தோம். அதனால அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து அப்லோடுன்னு கொடுத்துக்கோங்க அந்த பேண்டட் இமேஜில். இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான், அதனால் அப்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நான் செலக்ட் பண்ண அந்த இமேஜ் இதில் வச்சிடுறேன். டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்தோடனே அதுவே லோட் ஆகி அதுக்குள்ளே காட்டிடும் இமேஜ். அது எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும், லேப்டாப்பில் எப்படி இருக்கும், டிவி மொபைல் ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மொபைல் ஃபோனில் ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும், அதுக்காக அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு மறக்காமல் ஒன்று பண்ண வேண்டியது பப்ளிஷை கொடுக்கணும். பப்ளிஷை மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பப்ளிஷ் கொடுத்தாச்சு. மேலே லோட் ஆகிட்டுருக்கு. இதானதுக்கப்புறம் கீழே வந்து கோ டு சேனல் இருக்குது. அது கோ டு சேனல் கொடுக்குறங்க. அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா, நம்மளோட மிஸ்டர் ரெஸ்பெக்ட் கேமிங்கோட பேனர் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேனர் இமேஜ் ரெடி பண்ணி தரணுன்னா கூட மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி